வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சார் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்ததாக நடிக்க போகிற தல 59 படத்தில் ஒரு முன்னணி வக்கீலாக மட்டும் இல்லாமல் மீட்டுவுக்கு ஆதரவாக போராடுற ஒரு வக்கீலாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம சார் இந்த தல 59 படத்தில் நடிக்க இருக்கார் அப்படிங்கிற செய்திகள் இப்போ வெளியாகி இருக்கு. மேலும் இது பற்றின ஒரு கூடுதல் தகவலை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா தல 59 படத்தோட ஷூட்டிங்க்கு செட் போடும் வேலைகள் எல்லாமே படுமும்மரமாக நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க நம்ம சார் அவர் இந்த தல 59 படத்தில் ஒரு முன்னணி வக்கீலாக நடிக்கிறார் அப்படிங்கிற செய்தி நம்மள பல பேர் அறிஞ்சது தான். அதாவது சமூகத்தில் இருக்கிற சில காட்டு மிராண்டி மனிதர்களால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக ஒரு வக்கீல் கதாபாத்திரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சார் இந்த தல 59 படத்தில் நடிக்க இருக்காரு. அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண் கதாபாத்திரத்தில் தல 59 படத்தில் முன்னதாகவே கமிட் ஆகியிருந்த நசரியா தான் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. அதுக்கப்புறமா நசரியாவோட தோழி கதாபாத்திரத்தில் பிரபல நடிகை பிரியதர்ஷன் அவங்களோட மகான கல்யாணி தான் இந்த தல 59 படத்தில் நசரியாவுக்கு தோழி வேடத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தோழி வேடத்துக்கு கல்யாணியை பரிந்துரை செஞ்சதே ஷாலினி மேடம் தானா. மேலும் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்க விஷயம் தான் மீட்டு. அதாவது இந்த மீட்டு வந்ததுக்கு அப்புறம் பல பெண்கள் தான் யாரால பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே தைரியமா இப்போ வெளியே சொல்லிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க நம்ம சார் பார்த்தீங்கன்னா அவரும் இந்த தல 59 படத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக வாதாடுற ஒரு வக்கீலாக வர்றதால இந்த தல 59 படத்தின் மூலிமா மீட்டுவுக்கு நம்ம சாரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார் அடுத்ததாக அவர் நடிக்க போகிற தல 59 படத்தில் ஒரு முன்னணி வக்கீல் கதாபாத்திரத்தில் அஜித் சார் வர்றது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் சில மனிதர்களால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குற ஒரு வக்கீலாகவும் தான் பார்த்தீங்கன்னா இந்த தல 59 படத்தில் நம்ம சார் இப்போ நடிக்க இருக்காரு. மேலும் இந்த கதாபாத்திரத்தில் நம்ம சார் நடிக்கிறது மூலிமா பல பேரோட பாராட்ட நம்ம சார் பெறுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ கூறப்படுது. ஸோ நம்ம சார் அவர் இந்த தல 59 படத்தில் மீட்டுவுக்கு ஆதரவாக வாதாடுற ஒரு வக்கீல் கதாபாத்திரத்தில் வரதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.